research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. இந்தியாவில் இதய நோய் தொடர்பான மருந்துகள் விற்பனை அதிகரித்து வருவது கவலையையும் அதிகரிப்பதாக உள்ளது. இந்தியாவில் இதய நோய்கள், கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு தொடர்பான மருந்துகள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 30,483 கோடி ரூபாய் அளவுக்கு விற்பனையாகியுள்ளன. இது 50% அதிகரிப்பாகும். கடந்த ஓராண்டில் மட்டும் இதய கோளாறுகள் சிகிச்சைக்கான மருந்துகள் விற்பனை 11% அதிகரித்துள்ளது. இதய செயலிழப்பை தடுக்கும் மருந்துகள் மட்டும் 5 ஆண்டுகளில் 83% அதிகரித்துள்ளது. கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறை, போதிய தூக்கமின்மை, உடல் பருமன், சர்க்கரை நோய், மன அழுத்தம் போன்றவை இதய நோய் அதிகரிக்க காரணமாவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக 40 வயதிற்கு கீழானவர்களுக்கும் இதய நோய்கள் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் 20% நோயாளிகள் 40 வயதிற்கு கீழானவர்கள் என்ற புள்ளி விவரமும் அச்சுறுத்துவதாக உள்ளது. உலக அளவில் இதயம் தொடர்பான பிரச்சினைகளால் ஆண்டுக்கு 1,80,00,000 பேர் இறப்பதாகவும், இதில் 5இல் ஒருவர் இந்தியாவில் மட்டும் இறப்பதாகவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் ஒட்டுமொத்த மருந்துகள் சந்தை கடந்த ஓராண்டில் மட்டும் 19,711 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும், இது முந்தைய ஆண்டை விட 7.8% வளர்ச்சி என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் பெரும் பகுதி இதய நோய்கள் தொடர்பான மருந்துகள் மூலம் கிடைத்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.